இடைவேளைக்கு முன்பாக சிறுநீர் கட்டு ஏற்படுவதற்கான காரணங்கள், அதை நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை முருங்கைக்கீரையை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். முருங்கைக்கீரை 20 கிராம், பார்லி அரிசி 20 கிராம், சீரகம் 5 கிராம், மஞ்சள் தூள் தேவையான அளவிற்கு. இந்த அத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் ஒரு கஞ்சியாக செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நன்றாக கொதிக்க வைக்கவும். மிதமான சூட்டில் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் 20 கிராம் பார்லி அரிசியை சேர்க்க வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற பார்லியுடன் நாம் 20 கிராம் முருங்கை கீரையை சேர்க்கவும். அடுத்ததாக 5 கிராம் ஜீரகத்தை சேர்க்கவும். அடுத்ததாக தேவையான அளவிற்கு மஞ்சள் தூளை சேர்க்கவும். நன்றாக கொதித்து கொண்டிருந்த நீரில் பார்லி அரிசி, முருங்கைக்கீரை, ஜீரகம், மஞ்சள் தூள் இவை அனைத்தும் சேர்ந்து நன்றாக கொதித்து கஞ்சியாக மாறிவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த கஞ்சியை, அதாவது சிறுநீர் கட்டு என்கிற நோய் உடையவர்கள் வாரத்திற்கு 2 முறை காலை உணவாக இந்த கஞ்சியை பருகி வந்தால் படிப்படியாக சிறுநீர் தாராளமாக வெளியேறும். சிறுநீரகம் பாதிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்படும். கடுமையான நீர்க்கட்டு உடைக்கப்படும். உணவே மருந்து என்கிற அடிப்படையின் கீழ் மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை, அன்பான நேயர்களே, நம் முன்னோர்கள் பல வகையான மருந்துகளை கொண்டு பல்வேறு வகையான நோய்களை தீர்த்து வந்தனர். குறிப்பாக உணவே மருந்து என்கிற அடிப்படையின் கீழ் பல வகையான நோய்களுக்கு எளிமையாக நாம் உட்கொள்கின்ற உணவு மூலமாக அந்த வியாதியை பூரணமாக நீக்கி வந்தார்கள். உதாரணமாக நமக்கு கடுமையான சீத கழிச்சல், சீதபேதி என்றால் நாம் உண்ணும் உணவாக சுண்டைக்காயை எடுத்து அதை சமையல் செய்தோ அல்லது காய வைத்தோ மோரில் சாப்பிட்டு வந்தால் எளிமையான முறையில் சீதபேதி மற்றும் சீதபேதிக்குண்டான நோய்த்தன்மையை முழுமையாக நீக்கிவிடும். நாம் எப்பொழுதுமே நமக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு உணவே மருந்தாக செய்து சாப்பிட்டு வந்தால் மிகவும் எளிமையான முறையில் நோய்களை எல்லாம் தீர்த்து கொள்ளலாம். அந்த வகையில் நாம் தீபாவளியை
கொண்டாடி முடித்த பின்பு பல்வேறு வகையான இனிப்பு பொருளை நாம் சாப்பிட்டிருப்போம். உதாரணமாக நாம் பல்வேறு வகை இனிப்புகளை சாப்பிட்டால் அந்த இனிப்புகளில் இருக்கக்கூடிய நெய், எண்ணெய் இவையெல்லாம் ஜீரணம் ஆகாமல் ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். உணவாக நாம் எடுக்கின்ற அத்தனை இனிப்பு பொருட்களும் அடிவயிற்றில் அவற்றை தங்க வைத்து ஒரு வகையான பசி மந்தத்தையும் தோற்றுவிக்கும். ஒரு சிலருக்கு புளித்த ஏப்பம், நெஞ்சு கரிச்சல் போன்ற நோயெல்லாம் ஏற்படும். பல்வேறு வகையான நோய்களை எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கான நம் முன்னோர்கள் செய்த பாரம்பரியமான ஒரு ஜீரண லேகியம் ஒன்றை நாம் செய்ய போகின்றோம். அதற்கு தீபாவளி லேகியம் என்றும் நாம் பெயர் சூட்டலாம். ஏனென்றால் இது பல வகையான ஜீரண சக்தியை மேம்படுத்தும். மேலும் அஜீரணத்தை முற்றிலுமாக நீக்கும். எண்ணெய் பொருட்களை எளிமையான முறையில் ஜீரணம் செய்து முழுமையாக நமக்கு ஒரு அற்புதமான பொருளாக பயன்படக்கூடிய ஒரு லேகியமாக இது நம் முன்னோர்களால் செய்யப்பட்ட இனிப்பு பொருள். இந்த அற்புதமான லேகியத்தை இப்பொழுது நாம் செய்ய போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை விதை ஜீரகம். நம் முன்னோர்களால் பல வகையான உணவுப் பொருட்களோடு இரண்டர கலந்த ஒரு பொருள் ஜீரகம். ஜீரகத்திற்கு பொதுவாகவே பல அபூர்வ நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. எளிமையான முறையில் ஜீரண சக்தியை மேம்படுத்தும். எண்ணெய் பொருட்கள் நமக்கு ஒவ்வாமை ஏற்பட்ட காலத்தில் கூட ஜீரகத்தை நாம் தீநீராக்கி குடித்து வந்தால் எளிமையான முறையில் ஜீரணத்தை மேம்படுத்தி ஒவ்வாமை என்கிற நோய்த்தன்மையும் நீக்கும். அளவிற்கு அதிகமான இரத்த அழுத்தம் உடையவர்கள் ஒரு செம்பு பாத்திரத்தில் தூய்மையான நீரை எடுத்து ஒரு 5 முதல் 10 கிராம் அளவிற்கு ஜீரகத்தை இட்டு அப்படியே 3 மணி நேரத்திற்கு பிறகு அந்த ஜீரக தண்ணீரை வடிகட்டி தினம்தோறும் பருகி வந்தால் உடலுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். நம் முன்னோர்கள் எல்லாம் குடிப்பதற்கு பாரம்பரிய குடிநீர் ஒன்றை தயாரிப்பார்கள். வெட்டிவேர், சிறிது ஏலக்காய், ஜீரகம், கருங்காலிக்கட்டை, சிறிது சுக்குப்பொடி இவற்றோடு 2 முதல் 5 கிராம் அளவிற்கு கருப்பட்டி. கோடை காலத்தில் இவையெல்லாம் ஒன்று சேர்த்து பானையில் நீர் ஊற்றி இந்த பொருட்களை சேர்த்து 1 மணி நேரம் கழித்து அந்த நீரை பருகி வந்தால் கடுமையான நாவறட்சி, உடல் வெட்டை, உடலில் ஏற்படுகின்ற அதிக உஷ்ணம் இவற்றை தவிர்த்து கடுமையான இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் அந்த குடிநீருக்கு உள்ளது. அந்த குடிநீரில் முதன்மையான மூலிகையாக ஜீரகம் சேர்க்கப்படும். அடுத்ததாக நாம் குழந்தைகளுக்கு அறிவு வளர்ச்சி மேம்படுத்துவதற்காக வல்லாரை கீரையை உணவாக தந்து வரலாம். அல்லது வல்லாரை கீரை சாற்றை தேவையான அளவிற்கு எடுத்துக்கொண்டு தூய்மை செய்து எடுக்கப்பட்ட ஜீரகத்தை வல்லாரை சாற்றில் ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து வெயிலில் நன்றாக உலர்த்தி தூசு போக எடுத்து அதை அரைத்து வைத்து 1 முதல் 2 கிராம் அளவிற்கு வளரும் குழந்தைகளுக்கு நாள் ஒன்றிற்கு ஒரு வேளை உணவிற்கு பின் தேனோடு குழைத்து சாப்பிட்டு வந்தால் குழந்தைகள் அறிவுத்திறன் மேம்படும்.